ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 42ஆம் அத்தியாயம். பாரியாளுக்கு பார்வை வந்த அதிசய சம்பவம். மகா பெரியவா காஞ்சிபுரத்தில் இருந்த சமயம் அது. வழக்கமாக அவரை தரிசனம் பண்ண வர்றவா கூட்டம் நிறைஞ்சிருந்த நாள் அது. அந்த கூட்டத்தில் இளம் வயசு உடைய ஒரு தம்பதியும் இருந்தா. ஆத்துக்காரர் கையில் பிறந்து 6-7 மாச சிசு ஒன்று இருந்தது. குழந்தையை தூக்கிண்டு ஆத்துக்காரியையும் தாங்கிண்டு வரிசையில் மெதுவாக நடந்து வந்தார் அவர். அந்யோன்யமான தம்பதிகள் அவாங்கிறது பார்த்த போதே பட்ட வர்த்தனமாக தெரிஞ்சுது. இருந்தாலும் மகா பெரியவா இருக்கிற சன்னிதானத்துக்குள்ளே இப்படி நெருக்கமாக நடந்து வரணுமான்னு பலரும் நினைச்சா. ஆனால் அவாக்கிட்டே நெருங்கினதும் தான் தெரிஞ்சது அந்த பெண்மணிக்கு பார்வை இல்லைங்கிறது. பலரும் உச்கூட்டி வருத்தப்பட்டதை அவர் கவனிச்ச மாதிரியே காட்டிக்கல. நேரா பெரியவா முன்னாலே போய் நின்னா. அவளை பார்த்ததுமே மலையாள தேசத்திலேருந்து வரையலா, இந்த மடத்தோட ஆதி குரு அவதார க்ஷேத்திரம் அது அப்படின்னார் மகா பெரியவா. 2 பேரும் ஆமாம் அங்கேருந்து தான் வரோங்கிற மாதிரி தலையை அசைச்சா. என்ன விஷயம் கேட்டார் ஆச்சாரியா. இவ என்னோட ஆத்துக்காரி. இந்த குழந்தையை கருவில தாங்கிட்டு இருக்கிறச்சே நிறைய மாசத்துல எதிர்பாராத விதமா கால் வழுக்கி தவறி விழுந்துட்டா. தலையில பாரமா அடிபட்டுடுத்து. பகவான் கிருபையில கர்ப்பத்தில் இருந்த சிசுவுக்கு ஒன்றும் ஆகலை. குழந்தையும் நார்மலாக தான் பிறந்தது. ஆனால் அதுக்கப்புறமா தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இவளுக்கு அடிக்கடி ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிடுத்து. போதா குறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையும் பறி போயிடுத்து. நானும் பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோயிலும் இல்லை. உன் கஷ்டம் புரியறது. ஆமாம், இங்கே என்னை பார்க்கறதுக்கு ஏன் வந்தே? பரிவோட கேட்டார் ஆச்சாரியா. இவளுக்கு பார்வை போனதுக்கு தெய்வ குத்தம் ஏதாவது காரணமாக இருக்குமோன்னுட்டு எங்கள் ஊர் வழக்கப்படி குடும்பத்துக்கு பரிச்சயமான நம்பூதிரி ஒருத்தர்கிட்ட பிரஷ்னம் பார்த்தோம். க்ஷேத்ராடனம் செஞ்சா நிவர்த்தி ஆகிவிடும், இவளுக்கு பார்வை வந்துடும்னு அவர் சொன்னார். அதான் குழந்தையையும் இவளையும் கூட்டிண்டு க்ஷேத்ராடனம் பண்ணி தீர்த்த ஸ்நானமும் சுவாமி தரிசனமும் பண்ணிண்டு வரேன். கோயில்களுக்கு போறே சரி, இங்கே எதுக்கு வந்தே? இது கோயில் இல்லையே. பெரியவா, நீங்க கோயில் இல்லைன்னு சொல்றேன், ஆனா இதுதான் நடமாடும் தெய்வம் இருக்கிற இடம்னு வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கிற குருக்கள் ஒருத்தர் சொன்னார். கலியுகத்துல வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கெல்லாம் மருந்தா இருக்கிற மகான் காஞ்சிபுரத்துல இருக்கார். அவரை போய் பாரு, உன்னோட ஆத்துக்காரிக்கு பார்வை கிடைக்கும்னு அவர்தான் சொன்னார். அதான் உங்களை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். பவ்யமா அவர் சொல்ல அவரோட ஆத்துக்காரையும் ஆமாங்கிற மாதிரி தலையை அசைச்சா. மௌனமா அவளை ஒரு நிமிஷம் பார்த்தார் மகா பெரியவா. முதல்ல உங்களை பார்க்க வர்றதால என்ன எடுத்துட்டு வரணுங்கிறது கூட எங்களுக்கு தெரியலை. அதனால் இதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். கையில் இருந்த கொஞ்சம் வாழைப்பழத்தை மகா பெரியவா முன்னாலே வச்சுட்டு நமஸ்காரம் செஞ்ச அவர் தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் நமஸ்காரம் செய்ய சொல்லி அதற்கு ஒத்தாசையும் பண்ணினார். அப்புறம் குழந்தையையும் ஆச்சாரியா திருவடி முன்னாலே கீழே விட்டுட்டு எடுத்துட்டார். அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு புறப்படலாம்னு நினைச்சு கையை நீட்டினவர்கிட்ட ஆச்சாரியா ஒரு நிமிஷம் இருங்கோன்னார். தனக்கு பக்கத்துல இருந்த அணுக்க தொண்டர் ஒருத்தர்கிட்ட யார்கிட்டையாவது டார்ச் லைட் இருக்கான்னு கேளு அப்படின்னார் பெரியவா. அதுக்காகவே கொண்டு வந்தவர் மாதிரி கூட்டத்தில் ஒருத்தர் தன்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு இருந்த டார்ச்சை எடுத்து தொண்டர்கிட்டே கொடுத்தார். டார்ச் லைட்டை அணுக்க தொண்டர் ஒரு மூங்கில் தட்டிலே வச்சு கொடுத்தார். அதை எடுத்துட்ட ஆச்சாரியா தன்னோட முகத்துக்கு நேராக அதை திருப்பி ஆன் பண்ணினார். டார்ச்ல இருந்து வெளிச்சம் பரவித்து மகானோட முகத்துல அது பட்டு தனக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சதா பூரிச்சு பிரகாசிச்சது. மகான் முகத்திலே படர்ந்த வெளிச்சம் தவிர மீதி அவர் தலைக்கு பின்னாலே இருந்த சுவர்ல பட்டு அப்படியே பூரண ஒளிவட்டமா ஜொலிச்சது. அங்கே இருந்த எல்லோரும் அந்த பரவசமான காட்சியை பார்த்துட்டு இருக்கிறச்சே ஆச்சாரியார் அந்த நபரை அழைத்தார். உன்னோட பாரியா கிட்டே நான் தெரிகிறேனான்னு கேளு அப்படின்னார்.
வந்தவர் திரும்பி தன்னோட ஆத்துக்காரி கிட்டே அதை கேட்கறதுக்குள்ளே, ஆஹா, என்ன ஒரு தேஜோமயமா சந்நியாசி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார், அவரை எனக்கு நன்னா தெரிகிறதே அப்படின்னு பரவசமா சந்தோஷமா குரல் எழுப்பினா அவரோட ஆத்துக்காரி. 2 பேரும் பரம சந்தோஷமா மகா பெரியவாளை திரும்பவும் நமஸ்காரம் பண்ணினா. நான் பெத்த குழந்தையோட முகத்தை பார்க்கவே முடியாதோன்னு நினைச்சு தினம் தினம் ஏங்கினேன். உங்களால தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு நான் தழுதழுக்க கூறி மகா பெரியவாளை கையெடுத்து கும்பிட்டார் அந்த பெண்மணி. அடடே, உனக்கு பார்வை என்னால வந்ததுன்னா சொல்ற? எனக்கு என்னவோ அப்படி தோணலை. நீங்க இத்தனை நாளா தரிசனம் பண்ணிட்டு வந்தேலே, அந்த தெய்வங்களோட அனுகிரகம்தான் நோக்கு நேத்திர தரிசனம் கிடைக்க பண்ணியிருக்கு. க்ஷேமமா ஒரு குறையும் இல்லாமல் இருப்பேல். சௌக்கியமா போயிட்டு வாங்கோ. குங்கும பிரசாதமும் ஒரு ஆரஞ்சு பழமும் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பினார் மகா பெரியவா. எல்லாவற்றையும் செய்துவிட்டு எதுவுமே தான் செய்யலேன்னு சொல்லிக்கிற மகா பெரியவாளோட மகத்துவத்தை நினைச்சு சிலிர்ப்போட பிரசாதத்தை வாங்கிண்டு புறப்பட்டனர் தம்பதியினர். 42ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.